வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மில்பெட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மில்பெட். முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட டானியாவின் தாயார் சௌபாக்கியாவுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் பாக்கம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கான சாவியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பானவேடு தோட்டம் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி அனுசுயாவுக்கு தானியங்கி சக்கர நாற்காலியை வழங்கினார். இதுகுறித்து எக்ஸ் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், மாற்றுத்திறனாளி ஆசிரியை அனுசுயாவை போன்று நிமிர்ந்து நிற்பதில்தான் திராவிட மாடல் அரசின் பெருமை குடிகொண்டுள்ளதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற தகவலை வெளியிட வேண்டாம் என தமிழக காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விசாரணை குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த ஒரு அறிக்கையும் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளின் தீவிரத்தன்மை மற்றும் விசாரணை முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஊடகங்கள், தனிநபர்கள், சமூக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட இவ்வழக்கு விசாரணை தொடர்பாக ஊகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொம்மையாபுரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 அறைகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கியும் தீக்காயங்களோடும் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்தோர் உடல்களை மீட்டதோடு படுகாயம் அடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாத்தூரில் 6 பேர் உயிரிழப்புக்கு காரணமான பட்டாசு ஆலையின் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணத் தொகை அறிவித்துள்ளார் என்றும் இனி இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்டாசு ஆலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை பட்டாசு ஆலை உரிமையாளர் வழங்கவும் வழிவகை செய்துள்ளதாக தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் கதறி எழுத காட்சி காண்போரை நிலைகுலைய செய்தது. பழனிவேல் சிவசங்கரி தம்பதியின் 3 வயது குழந்தை லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அதே நேரத்தில் சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததற்கான எந்த தடயமும் இல்லை என்றும் வேறு எந்த வகையிலோ சிறுமி இறந்துள்ளதை பள்ளி நிர்வாகம் மூடி மறைப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியின் தாளாளர் முதல்வருக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக விக்கிரவாண்டி தனியார் பள்ளியின் தாளாளர், பள்ளி முதல்வர், வகுப்பாசிரியர் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது சந்தேக மரணம், நிர்வாக கவனக்குறைவு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பள்ளியின் தாளாளர், முதல்வர் ஆகியோரிடம் நீதிபதி நேரில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் மகன் வேலூர் MP கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து 2ஆம் நாளாக சோதனை நடத்தினர். நேற்று அவரது வீட்டில் நள்ளிரவு வரை சோதனை நடைபெற்ற நிலையில் கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையானது 24 மணி நேரத்தை கடந்து CRPF படையினர் பாதுகாப்போடு 2ஆம் நாளாகவும் தொடர்ந்து வருகிறது.
மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட குஷ்பு ஆட்டு மந்தையில் அடைக்கப்பட்டதாக எழுந்த புகாருக்கு அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். சென்னை துறைமுகம் மற்றும் எழும்பூர் பகுதிகளில் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் வீதி வீதியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, ஆட்டு கொட்டகை வேறு, குஷ்புவை கைது செய்து வைத்திருந்த இடம் வேறு என தெளிவுபடுத்தினார். மேலும் திடீரென போராட்டத்தில் ஈடுபடும் போது எங்கு இடவசதி உள்ளதோ அங்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என ஈரோட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாநகர் மாவட்ட தலைவர் திருச்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பனையூர் பாமக அலுவலகத்தில் 5 மாவட்டத்தை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய அலுவலகத்தில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி 12 மாவட்ட செயலாளர்கள் முதன்முறையாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக சேலம், தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டத்தை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி ராமதாஸை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 17ஆம் தேதியும் விடுமுறை அறிவித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக 14ஆம் தேதி தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதால் 15, 16, 18, 19 ஆகிய தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இடைப்பட்ட நாளான 17ஆம் தேதியும் விடுமுறை என்றும் இதனை ஈடு செய்யும் விதமாக 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 5000 ரூபாய் கேட்ட ஸ்டாலின் அண்ணாச்சி பொங்கல் பணம் என்னாச்சு என விமர்சித்து அதிமுக ஒட்டியுள்ள சுவரொட்டிகள் வைரலாகி வருகின்றன. தமிழக மக்களுக்கு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்காததற்கு விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் 1000 ரூபாயோடு பொங்கல் தொகுப்பு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கல்லில் அதிமுக ஆட்சியில் 5000 ரூபாய் கேட்ட ஸ்டாலின் அண்ணாச்சி பொங்கல் பணம் என்னாச்சு என சுவரொட்டிகளை ஒட்டி அதிமுக விமர்சனம் செய்துள்ளது. பனையூர் பாமக அலுவலகத்தில் 5 மாவட்டத்தை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய அலுவலகத்தில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி 12 மாவட்ட செயலாளர்கள் முதன்முறையாக பாமக தலைவர் திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் நேற்று தொடங்கிய வருமான வரித்துறை சோதனை 18 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி எனும் பெயரில் தினேஷ் மற்றும் தீரஜ் என்போர் நகைக்கடை நடத்தி வருகின்றனர். இவர்கள் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வந்த புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 10 பேர் 3 குழுக்களாக பிரிந்து சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் தினேஷ் மற்றும் தீரஜ் வீடுகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். மேல்செங்கம் கிராமத்தில் உள்ள மத்திய பண்ணையில் விமான நிலையம் அமைத்து தருவேன் என அமைச்சர் ஏவாவேலு உறுதியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் ஏவாவேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி பேசிய அவர், மேல்செங்கம் கிராமத்தில் உள்ள மத்திய பண்ணையில் விமான நிலையம் அமைத்து தருவேன் என்றும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்றும் உறுதியளித்தார். சேலம் மாநகராட்சியில் உறவினர்கள் வீடுகளுக்கு முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கியதாக கூறி திமுக கவுன்சிலரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 47வது வார்டுக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி தெருவில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் குடியிருப்பு வாரியம் மூலமாக பிரத்யேக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து சில வீடுகளுக்கு முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரையில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிராமண சமுதாயத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்தும் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் மதுரையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி போராட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் உறுதிமொழிகளை மேற்கோள் காட்டி அரசியல் அமைப்பு மற்றும் சட்டத்திற்குட்பட்டு போராட்டத்தில் ஈடுபட அறிவுறுத்தி அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இளம் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி வந்த விவகாரத்தில் சிறையில் உள்ள நாகர்கோவில் காசிக்கு கந்துவட்டி வழக்கிலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பழகி அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாக கடந்த 2020ஆம் ஆண்டு காசி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் காசியும் அவரது தந்தையும் கந்துவட்டியில் ஈடுபட்டு முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து ஆசிட் ஊட்டி கொலை செய்த இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் செய்விலப்பேரை சேர்ந்த ஞானதுரை இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து ஆசிட் ஊட்டி கொலை செய்ய முயற்சித்ததில் அப்பெண் 2017ஆம் ஆண்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொங்கல் தொகுப்பிற்கான செங்கரும்புகளை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்கரும்பு, அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை அடங்கிய தொகுப்பை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதையடுத்து செங்கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக அரியலூரில் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களை ஆட்சியர் ரத்தினசாமி நேரில் ஆய்வு செய்தார். சென்னை தாம்பரம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவஞ்சேரி, நெடுங்குன்றம் பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவி வனிதா மற்றும் அவரது கணவர் சீனிவாசனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி நகராட்சியோடு கிராம ஊராட்சியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 800க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏஜெட்டிஹள்ளி, சோகத்தூர், இலக்கியம்பட்டி, தடங்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை தருமபுரி நகராட்சியோடு இணைக்க தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சோகத்தூர் ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் தருமபுரி பெண்ணாகரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை பிறகு அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் நகராட்சியோடு கிராம ஊராட்சியில் இணைக்க மறுப்பு தெரிவித்த 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெருந்தரங்குடி ஊராட்சி உள்ளிட்ட கிராமங்களை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதனால் கிராம ஊராட்சியில் உள்ள விவசாயங்கள் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என கூறி அனைத்து கட்சியினர் ஒன்று திரண்டு பொதுமக்களோடு வெள்ளக்குடி, மன்னார்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் மாணவன் பிறந்த நாளன்று தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பச்சையப்பன் நகர் முதல் வீதியை சேர்ந்த நாகராஜின் மகன் சத்யநாராயணன் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் சத்யநாராயணன் கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலை குறித்து நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர் இறப்பதற்கு முன்பாக பதிவிட்ட ஆடியோ அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக நாளை சந்திரபிரபை வாகன வீதி உலாவும், 6ஆம் தேதி தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வீதி உலாவும், 7ஆம் தேதி வெள்ளிபுத வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளன. இந்நிலையில் சிதம்பரம் டிஎஸ்பி லாமிக் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
மதுரையில் மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திடீரென மத்திய அமைச்சர் ஹிந்தியில் பேசியதால் சைகை மொழியில் மட்டுமே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. மதுரையில் மத்திய அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் கலந்து கொண்டார். மத்திய அமைச்சர் உரையாற்றும் போது மொழிபெயர்ப்பு செய்வதற்காக இளம்பெண் ஒருவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் ஹிந்தியில் பேச தொடங்கினார். மொழிபெயர்ப்பாளருக்கு ஹிந்தி தெரியாததால் வேறு வழியின்றி சைகை மொழி மட்டுமே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. சேலம் அருகே பெரியப்பாவை கழுத்தை வெட்டி கொண்ட மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். உத்திரகவுண்டம்பானை பகுதியை சேர்ந்த சிகாமணி என்பவர் மகன் செல்வராஜ் கடந்த 3 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் செல்வராஜ் மது அருந்ததற்காக தனது பெரியப்பா பெரியசாமியிடம் பணம் கேட்டுள்ளார். அப்போது அவர் பணம் தர மறுத்ததால் வீட்டிலிருந்த கத்தியால் பெரியசாமியை வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சீர்காழியில் கோவிலில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆபத்து காத்த விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இரவு ரோந்து சென்ற போலீசார் கோவில் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அங்கு சென்றனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் ஒருவர் தப்பிய நிலையில் மற்ற 2வரை போலீசார் மடக்கி பிடித்து கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டனர். மேலும் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த மற்றொருவனையும் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அரசு பள்ளியில் அசைவ விருந்து வைத்து ஊராட்சி தலைவர் பதவிக்காலம் முடிவதை கொண்டாடினர். அமரங்குந்தி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைவதை ஒட்டி அசைவ விருந்து நடைபெற்றது. இந்நிலையில் யார் வேண்டுமானும் பள்ளியில் விருந்து வைத்து விழா கொண்டாடலாமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இதுகுறித்து போலீசாரும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எடக்காடு அரையப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் சிறுத்தை தாக்கிய இளைஞர் உயிர்ந்த நிலையில் அப்பகுதியில் கூண்டு அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவுக்கு உட்பட்ட மஞ்சூர் கிராமப்புற பகுதிகளில் சிறுத்தை, கரடி, காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்கு நடமாட்டம், உணவு மற்றும் தண்ணீர் தேடி அவை குடியிருப்பு பகுதியில் உலா வருவதும் தொடர்கதையாகி வருகின்றது. இந்நிலையில் நேற்று சிறுத்தை தாக்கி உயிர்ந்த சதீஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேயிலை தோட்டத்திற்குள்ள தனியாக யாரும் செல்லக்கூடாது என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட வனச்சரகங்களில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, பெரியநாயக்கன்பாளையம், கோவை, மதுக்கரை, போலுவாம்பட்டி உள்ளிட்ட 7 வனச்சரகங்களில் நேற்று முதல் தொடங்கிய கணக்கெடுப்பு பணிகள் மொத்தமாக 8 நாட்களுக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வனக்காவலர்கள் கொண்ட குழு கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நிலையில் நேரடியாக தென்படும் விலங்குகள் மற்றும் அதன் எச்சங்கள், கால் தடங்கள் உள்ளிட்டவைகள் சேகரிக்கப்பட்டு கணக்கெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னமனூர் அருகே அரசு விதிமுறைகளை மீறி வண்டல் மண் அள்ளிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கருவேலம் குளம் மூலம் 300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த குளங்களில் மேடான பகுதிகளில் உள்ள வண்டல் மண் அள்ளும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் அரசு விதிமுறையை மீறி விவசாயிகளின் பேரில் தனி நபர்கள் குளத்தில் பொக்லைன் உதவியுடன் 6 அடி ஆழத்திற்கு மேல் வண்டல் மண்ணை அள்ளி விற்பனை செய்துள்ளனர். இதனால் கண்மாயின் பல்வேறு இடங்கள் தொல்லியல் ஆய்வுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் போல் காட்சியளிக்கின்றன. செஞ்சி அருகே ஆபத்தை உணராமல் 2 பெண்கள் ஆட்டோவில் தொங்கியவாறு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆட்டோவில் 15க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டனர். அப்போது 2 பெண்கள் ஆபத்தை உணராமல் ஆட்டோவில் தொங்கியவாறு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிகமான நபர்கள் ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ உணவு திருவிழாவில் 18 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய 100 ஆடுகள், 2500 கிலோ அரிசி உள்ளிட்டவை சமையல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அசைவ உணவை மலைபோல் குவித்து சாமிக்கு படையலிட்ட பக்தர்கள் பின்பு அதனை உண்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடியில் வெளிநாட்டின் பாரம்பரிய உடையணிந்து மண்பானையின் சர்க்கரை பொங்கல் வைத்தனர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, இந்தியா ஆகிய 5 நாடுகளைச் சேர்ந்த 21 பேர் மண்பானையை பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டும் குலவை சப்தம் எழுப்பி அசத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெளிநாட்டினர் தமிழர்களின் கலாச்சாரம் மிகவும் பிடித்துள்ளதாகவும் வேட்டி சேலை அணியும் போது தனி மரியாதை கிடைப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அடைக்கலங்காத்த ஐயனார் திருக்கோவில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. 3 பிரிவுகளால் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு 1,27,000 ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சாலை இருபுறம் திரண்ட 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். சாதி அரசியல் மூலம் அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் 5 நாட்கள் நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான கிராமப்புற இந்தியா திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என கூறினார். கிராமங்களில் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்தும் செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், சாதி அரசியல் மூலம் அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சி மறைமுகமாக சாடினார்.